வணக்கம், நான் சகிந்த். எல்லாருக்குமே புது வருட நல்வாழ்த்துக்கள். சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். இந்த போட்டோல இருக்கிறது நான் தான். இந்த போட்டோ எடுக்க எனக்கு வயசு பாத்தீங்கன்னா சொன்னா 15 வயசு. இந்த போட்டோல இருக்கிற பைக்கும் என்னுடைய பைக் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க. சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன் கேளுங்க, வித்தியாசமா இருக்கும். எனக்கு 15 வயசுல எனக்கு அப்பா பிராண்ட் நியூ மோட்டார் சைக்கிள் வாங்கி தந்தவர், RS 200 சொல்லி. இந்த மோட்டார் சைக்கிள் வாங்கிக்க எனக்கு வயசு பாத்தீங்கன்னா சொன்னா 15 வயசு. 2018ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் 7ஆம் தேதி இந்த மோட்டார் சைக்கிள் எனக்கு அப்பா வாங்கி தந்தவர். மோட்டார் சைக்கிள் வாங்கி தந்த நாள்ல இருந்து நான் ஒரே குளப்படி என்று சொன்னா என்னமா குளப்படின்னு சொன்னா மோட்டார் சைக்கிள் வேகமா ஓடுறது, வேகமா உடைக்க ஒரே கொம்ப்ளைன் வீட்டை அப்பாக்கு சொல்லிவிடும். அப்பாண்ட பேர் பாத்தீங்கன்னா சொன்னா திருப்பரம் சோதி. அப்பா ஊர்ல சோதின்னு தான் கூப்பிடுவார்கள். சோதி இந்த பொடியை இப்படி மோட்டார் சைக்கிள் ஸ்பீடா ஓடுறான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே கொம்ப்ளைன் வீட்டை வருது. அப்பா பாக்குறாரு, இது சரி வராது, மோட்டார் சைக்கிள் பறிச்சு வைப்போம்னு சொல்லி அப்பா ஒரு கிழமைக்கு வீட்டை மோட்டார் சைக்கிள் பூட்டி வைப்பார். பிறகு அப்பா எனக்கு தருவார் மோட்டார் சைக்கிள். அப்படி 3 வருஷம் கிடக்குது. எனக்கு வயசு 18 வயசு. 18 வயசுல இலங்கையில லைசன்ஸ் எடுக்கலாம். 18 பிளஸ் ஆகுற ஆண்டே போயிட்டு ரயில் காட்டி லைசன்ஸ் எடுத்து நான் லைசன்ஸ் எடுத்த உடனே மோட்டார் சைக்கிள் தனியா முருவண்டி பிள்ளையார் கோயில் அடி மட்டும் போயிட்டு திரும்பி வந்தேன். அப்படி எனக்கு மோட்டார் சைக்கிள்னு சொன்னா சரியான கிரேசி. நான் 15 வயசுல டிக்டாக் ஓபன் பண்ணிட்டேன். இது என்னுடைய இப்ப நீங்க பாத்துக்கொண்ட டிக்டாக் அக்கௌண்ட் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது 4வது டிக்டாக் அக்கௌண்ட் ஆயிருக்கும். 15 வயசுல நான் டிக்டாக் ஓபன் பண்ணி சும்மா பைக் ரீல்ஸ் எடுத்து போடுறது. அப்படி இந்த கேபி கார்பன் சொல்லி ஒரு பேரை வச்சு நிறைய ரீல்ஸ் போடுறது, சில்லுவலை தூக்கி போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காணொலிகள் டிக்டாக்ல போட்டிருக்கேன். நிறைய ஃபாலோவர்ஸும் இருந்தது. அந்த டிக்டாக் அக்கௌண்ட் எல்லாம் இப்ப பேண்ட் ஆயிட்டு பைக் ஓடுற பொடிகளுக்கு எல்லாம் என்ன தெரிய வலிக்கிட்டு. ஓகே, இதை சரியான முறையில் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு பைக் பிசினஸ் செஞ்சு கொண்டு இருந்தேன். 18 வயசுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட மோட்டார் சைக்கிள் எடுத்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பாக்குறதுலயும் சில பேர் எங்கள்ட்ட பைக் வாங்கியிருப்பீங்க. யாராவது மோட்டார் சைக்கிள் சேல் போட்டு இருந்தா அதை போயிட்டு வாங்கிட்டு அதுல ஏதாவது சரிபிள்ளை இருந்தா அதை திருத்தி போட்டு அந்த மோட்டார் சைக்கிள் விற்கிறோம். நாங்கள் இது 20 வயசு மட்டும் செய்து கொண்டிருக்கேன். இந்த பிசினஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மோடிஃபை பார்ட்ஸ் இந்தியால இருந்து இறக்கி சேல் பண்ணி கொண்டு இருந்தேன். அதை தாண்டி அப்படியே பைக் ஸ்டிக்கர் கடை போடணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க கனடாக்கு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டது. சரி, ஓகே, கனடாக்கு வந்துட்டேன். கனடாக்கு வந்த பிறகு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். நான் யூடியூப் சேனலுக்கு வர வேண்டிய காரணம் பாத்தீங்கன்னா சொன்னா பவனிசன் என்னுடைய அண்ணா யூடியூப் சேனல் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தவன். அண்ணாக்கு நிறைய வீடியோக்கள் எடுக்க போயிருந்தேன். அப்ப அதால யூடியூப் என்ன மாதிரி செய்யணும் எனக்கு தெரியும். அப்ப அண்ணா சொன்னது யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லி யூடியூப் இங்க எடுத்து போட நிறைய ரீச் கிடைச்சது. அப்படி இப்படி சொல்லி போய்கிட்டு இருக்க திருப்பி நான் இலங்கைக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. இலங்கைக்கு போனான் 2023ஆம் ஆண்டு 11ஆம் மாசம். அப்படி நான் திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு திருப்பியும் அந்த பை அண்ட் சேலம் செய்து கொண்டு யூடியூப் சேனல் செய்து கொண்டு இருந்தேன். பிறகு நான் திருப்பி 2024ஆம் ஆண்டே திருப்பி கனடாக்கு வந்தேன். கனடால இப்ப மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கேன். அதை தாண்டி யூடியூப் செய்கிறேன். சோசியல் மீடியால நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. இதால தான் நான் காசும் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 15 வயசுல எனக்கு அப்பா மோட்டார் சைக்கிள் வாங்கி தந்ததுதான் நான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம். கனடாக்கு 2 மாதத்துல பிராண்ட் நியூ கார் வாங்கிட்டேன். 15 வயசுல பிராண்ட் நியூ மோட்டார் சைக்கிள் வாங்கி ஓடியாச்சு. 22 வயசுல பிராண்ட் நியூ கார் வாங்கி ஓடியாச்சு. கார் ஆசையும் போயிட்டு பைக் ஆசையும் போயிட்டு அடுத்த கட்ட ஆசை என்னன்னு சொன்னா 2026ஆம் ஆண்டு முடிந்தளவு காசு சேமிக்கணும். காசை சேமிச்சு நல்ல ஒரு பிசினஸ் செய்யணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. ஸ்ரீலங்கால இருக்க நான் நினைச்சது எல்லாமே வேற. அங்க ஒரு பிசினஸ் செய்யணும்னு சொல்லி யோசிச்சது. கனடாக்கு வந்த பிறகு நாங்க அந்த கனவு எல்லாம் வீணா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டுது. நாங்க அந்த கனவு வீணா போக கூடாதுன்றதுக்காண்டி 2026ஆம் ஆண்டு காசு சேமிக்கணும். சேமிச்சு ஸ்ரீலங்கால நான் நினைச்ச பிசினஸ் செய்யணும். அதே மாதிரி கனடாலயும் ஒரு பிசினஸ் செய்யணும். இதான் என்னுடைய இந்த 2026ஆம் ஆண்டினுடைய டார்கெட்டா இருக்க போகிறது. இப்படிதான் என்னுடைய சோசியல் மீடியா பயணமும் வந்தது. ஒரு மோட்டார் சைக்கிள் ஆரம்பிச்ச பயணம் இப்ப இங்க கனடா வரைக்கும் இருக்குது. ஓகே, அடுத்த கட்டம் எப்படி எல்லாம் போக போறதுன்றது தெரியல. எங்களோட வாழ்க்கை நாங்க நினைச்ச மாதிரி ஒரு காலமும் இருக்காது. இப்படியும் போகலாம், இல்லைன்னு சொன்னா இப்படியும் பெறலாம். இது நடந்தாலும் சந்தோஷம். 2018ஆம் ஆண்டு எனக்கு 15 வயசுன்னு சொன்னா எனக்கு இப்ப எத்தனை வயசுன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சா சொல்லிட்டு போங்க. பாய்.